ஒரு 5 கேஜி மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாப் வந்து ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் இருக்குது. அந்த ஸ்லாப் மீது வந்து ஒரு 4 கேஜி மாஸ் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த 4 கேஜி மாஸுக்கும் 5 கேஜி ஸ்லாபுக்கும் இடையில ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து 0.25 இருக்குது. இந்த சூழலில் இந்த 4 கேஜி மாஸை வந்து 6 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறதன் மூலமாக செய்யப்பட்ட வேலையினுடைய அளவு கேட்டிருக்கிறாங்க. 2 செகண்ட்ஸ் டு 3 செகண்ட் டைமிங்கில். இந்த 4 கேஜி மாஸ் வந்து 5 கேஜி மாஸ் மேலே உட்காந்துருக்குது. அந்த 4 கேஜி மாஸால் ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா μmg. மியூன்றது 0.25, எம்ன்றது 4 கேஜி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 10 கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நத்திங் பட்டு 10 நியூட்டன் வரும். அப்போ 10 நியூட்டனுக்கு கீழே ஃபோர்ஸ் கொடுத்து இந்த 4 கேஜி மாஸை இழுத்தாங்கன்னு சொன்னாக்க அந்த மாஸ் மூவ் ஆகாது. அதுக்கு பதிலாக 2 மாஸும் சேர்ந்து தான் மூவ் ஆகும். டோட்டல் சிஸ்டத்தோட ஆக்சலரேஷன் பார்த்தோம்னு சொன்னாக்க 2/3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டுன்னு நமக்கு கிடைக்கும். இந்த 6 நியூட்டனில் வந்து இழுக்கிறதுனால இந்த 5 கேஜிக்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தோம்னு சொன்னாக்க 5 × 2/3 போகணும். தட் இஸ் நத்திங் பட் 10/3 நியூட்டன்னு நமக்கு கிடைக்கும். டி வந்து 3 செகண்ட்ஸும் டி வந்து 2 செகண்ட்ஸும் வச்சு எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கணும். அதுக்கு வந்து S = ut + of at² அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ut இனிஷியல் வெலாசிட்டி 0, அப்போ ut வந்து 0 ஆகிடுது. அப்போ ஆஃப் at² வந்து டிக்கு வந்து 3 செகண்ட்ஸ் போடணும். ஃபஸ்ட்டு -2 செகண்ட்ஸ் போடணும். எஸ் வந்து 5/3 மீட்டர்னு வரும். இப்போ வந்து ஃப்ரிக்ஷனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒர்க்கு தான் கேட்டிருக்காங்க. ஃப்ரிக்ஷனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒர்க்குன்றது பார்த்திங்கனாக்கா ஸ்லாபு 5 வந்து கேஜி வந்து மூவ் ஆனது தான். ஓகேங்களா? அப்போ அதனுடைய ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா 10/3 நியூட்டன்னு நமக்கு ஏற்கனவே வந்திருந்தது. இன்ட்டு டிஸ்டன்ஸ் போட்டோம்னாக்கா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் நத்திங் பட்டு ஒர்க்கு. அப்படி போட்டால் 5.5 ஜூல் அப்படின்றது வரும். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர்.